இன்னைக்கு நம்ம ஒரு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க ஒரு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட வெயிட் லாஸ் கோல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம கிட்ட மிக்ஸி ஜார் இருக்கு அண்ட் ஷேக்கர் கப் இருக்குது. ஸோ இது ரெண்டுல எது வேணும்னாலும் உங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல ஷேக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 300 ml நார்மல் வாட்டர் அப்படி இல்லைன்னா சில் வாட்டர் எடுத்துக்கலாம். நான் சில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தண்ணி கரெக்டான அளவு தான் எடுத்துக்கணும். ஒரு சிலர் தண்ணி ரொம்ப கம்மியா எடுத்துக்க அப்படியெல்லாம் எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் ஷேக் மேட் ஒரு ஷேக்குக்கு 27 கிராம் ஷேக் மேட் எடுத்துக்கணும். அதாவது இதோட ஸ்கூப்ல 2 ஸ்கூப் நம்ம இதுல இருக்கிற என்ன ஸ்கூப்போ அதுதான் யூஸ் பண்ணணும். மாத்தி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 ஷேக் மேட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஃபார்முலா 25 கிராம் எடுத்துக்கணும். அதாவது இதோட ஸ்கூப்ல 3 ஸ்கூப் எடுக்கணும். ஸோ நீங்க எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நல்லா சமமா எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் இதுல 6 கிராம் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இதோட ஸ்கூப் எடுத்துக்கலாம். இந்த ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிங்களா? ஸோ எனக்கு ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீனே போதுமானது. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இப்போ பிளெண்ட் பண்ண போவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நேரம் பண்றீங்க. ஒரு நிமிஷம் ஸோ இதுக்கு நீங்க ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் பிளெண்ட் பண்ணாலே போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதோட டேஸ்ட் மாற சரிங்களா? நம்ம ஒரு 10 to 15 செகண்ட் நீங்க பிளெண்ட் பண்ணாலே உங்களுக்கு சுவையான ஷேக் ரெடி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஷேக் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இதுலதான் பாத்தீங்கன்னா 250 கேலரி இருக்குது. ஸோ இப்படிதான் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க ரெடி பண்ணணும். ஸோ நம்ம சரியான குவான்டிட்டி எடுத்து ஒரு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அதோட எல்லா விதமான நியூட்ரிஷனும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அப்பதான் உங்களோட வெயிட் லாஸ் போல ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.